ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்திர மேக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்தோட இம்பார்ட்டண்ட்டான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் ஹேஸ் அப்பாயிண்டட் ஹூம் ஆஸ் இட்ஸ் நியூ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓகே, பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் யாரை வந்து நியூ சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து நோபூர் சதுர்வேதி. நோபூர் சதுர்வேதியை பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம்க்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக போட்டிருக்காங்க. ஓகே, இந்த பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 ஆரம்பிச்சிருப்பாங்க. 2013 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ ஹேஸ் அசியூம்டு சார்ஜ் ஆஸ் த வைஸ் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். நேவல் ஸ்டாஃபில் வைஸ் சீஃப் யாருன்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா எஸ்என் கோர்மாடே. ஓகே, எஸ்என் கோர்மாடே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனோஜ் முகுந்த் நரவானே, அதாவது எம்எம் நரவானேன்னு சொல்லுவோம். இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ஓகே, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். நெக்ஸ்ட்டு கரம்வீர் சிங். கரம்வீர் சிங் யார்? சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். வைஸ் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப்னா எஸ்என் கவர்மடே. சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் வந்து யாருன்னா கரம்வீர் சிங். ராகேஷ் குமார் சிங் பதோரியா, ஆர்கே சிங் பதோரியாம்பாங்க. ஸோ இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப். சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப். ஓகே, இது நாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இன்னொன்று சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு ஒரு போஸ்ட்டு ரீசெண்டாக வந்து ஆரம்பித்தாங்க. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஓகே, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபின் ராவத். பிபின் ராவத். ஓகே ஓகே, இந்த நாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹூ ஹாஸ் டேக்கன் சார்ஜ் அஸ் அ நியூ கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சிஜிஏ, கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, யாருன்னா தீபக் தாஸ். இன்னொன்று இருக்குது, என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஜின்னு சொல்லுவாங்க. சிஏஜி. ஓகே, சிஏஜியும் சிஜிஏவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடக்கூடாது. சிஜிஏ அப்படிங்கிறது கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். சிஏஜி அப்படின்னா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல். சிஏஜிங்கிறது காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல். இதை பொறுத்தவரை இந்த சிஜிஏக்கும் சிஏஜிக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகே, கான்ஸ்டியூஷனல் பாடி. அதாவது என்னென்னா சிஏஜியில் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணணும், அவங்களோட டென்யூர் என்ன, அவங்களோட ஒர்க் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் சட்டத்திருத்தமாக எழுதியிருப்பாங்க. ஓகேவா, அதான் கான்ஸ்டியூஷனல் பாடி. இது வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. இதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சிஏஜின்னு சொல்லும்போது நம்ம எஸ்எஸ்சியை பொறுத்தவரை என்னெல்லாம் கேட்பாங்க, இதோட ஆர்டிகல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆர்டிகல் நம்பர் என்ன, சிஏஜியோட ஆர்டிகல் நம்பர் பார்த்தீங்கன்னா 148. ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஆர்டிலரி. ஆர்டிலரிக்கு யார் டைரக்டர் ஜென்ரலாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா தருண்குமார் சாவ்லா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் எ குளோபல் அம்பாசிடர் ஃபார் பூல்காரி. அதாவது இதோட ஸ்பெல்லிங் வந்து பிவிஎல் தான். இதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பூல்காரி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் கம்பெனி. ஓகே, இட்டாலியில் உள்ள ஒரு காஸ்மெட்டிக்கு அலங்கார பொருட்கள், லக்ஸரி ஐட்டம், வாட்சஸ்ஸு, பெர்ஃப்யூம்ஸ், இந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ் தான் செல் பண்ணக்கூடிய ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஓகே, பூல்காரி அப்படிங்கிறது. இதுக்கு குளோபல் பிராண்ட் அம்பாசிடர் யாரை வந்து பிராண்ட் அம்பாசிடராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா. ஓகே, பாலிவுட் ஆக்ட்ரஸ் பிரியங்கா சோப்ராவை வந்து பாலிவுட் அண்ட் ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் இப்போது. ஸோ பிரியங்கா சோப்ராவை பிராண்ட் அம்பாசிடராக வந்து பூல்காரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who has taken charge as the managing director of LIC, Life Insurance Corporation of India. ஓகே, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட எம்டி மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு கேட்குறாங்க. மினி இப்பே. ஓகே, மினி இப்பே. ஓகே, இப்போ எல்ஐசியே மேனேஜிங் டைரக்டர் வந்து மினி இப்பே. எம்ஆர் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட சேர்மன். ஓகே, எல்ஐசியோட சேர்மன் யார் அப்படின்னா எம்ஆர் குமார். எல்ஐசி வந்து எப்போ இந்தியாவில் தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்ஐசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. ஓகே, எல்ஐசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு அயர்லாண்ட்.
இந்தியன் அம்பாசிடர் டு அயர்லாந்து. அயர்லாண்டுக்கு இந்தியன் அம்பாசிடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலேஷ் மிஸ்ரா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who has been appointed as the first woman director of Zoological Survey of India? ZSI அப்படின்னு கூட சொல்லுவாங்க, Zoological Survey of India. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகே, Zoological Survey of Indiaவோட முதல் உமன் டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருத்தி பானர்ஜி. ஓகே, Zoological Survey of Indiaவை பொறுத்தவரை இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்குது. ஓகே, கொல்கட்டாவில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ். Zoological Survey of India வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1916. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who has been nominated as chairperson of National Commission for Women for another term of 3 years by the central government? அதாவது நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் அதுக்கு சேர்பர்சனாக ஆல்ரெடி அவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க டேர்மை வந்து 3 years எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 year டேர்முக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்க சேர்பர்சனாக அப்படின்னா ரேகா சர்மா. ஓகே, ரேகா சர்மா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன். இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1992 ஆரம்பிச்சிருப்பாங்க, நேஷ்னல் கமிஷன் ஆஃப் உமன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. ஓகே, இயர் ரொம்ப முக்கியம். நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் 1992. சிஜிஎல் எக்ஸாம் இல்லை எஸ்எஸ்சியில் உள்ள எக்ஸாம்ஸ்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் கிவன் a 1 year எக்ஸ்டென்ஷன் டு த கேபினெட் செக்ரட்டரி. ஹூ இஸ் த கரண்ட் கேபினெட் செக்ரட்டரி? ஓகே, அதாவது யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கேபினெட் செக்ரட்டரிக்கு 1 year எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க அவரோட பீரியட் ஆஃப் டென்யூரை. ஸோ அந்த கேபினெட் செக்ரட்டரி இப்போ யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா ராஜீவ் கௌபா. ஓகே, ராஜீவ் கௌபா தான் இப்போ கரண்ட் கேபினெட் செக்ரட்டரி. ஓகே, ராஜீவ் கௌபா கேபினெட் செக்ரட்டரி. இப்போ தருண் பஜாஜ். இந்த தருண் பஜாஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ செக்ரட்டரி. ஓகே, சரி. அஜய் சேத் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி. ஓகே, இந்த எல்லா போஸ்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரீசெண்ட் அப்பாயிண்ட் ஆனவங்க தான் எல்லாருமே. ஓகே, சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Nagabhusana Reddy has been appointed as the next High Commissioner of India to which country? Nagabhusana Reddy வந்து இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவாக ஹை கமிஷனராக எந்த கண்ட்ரிக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னா மலேசியா. ஓகே, மலேசியாவோட நெக்ஸ்ட் ஹை கமிஷனர் ஃப்ரம் இந்தியா வந்து யார் அப்படின்னா நாகபூஷண ரெட்டி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். Who has been appointed as a new chairman of National Pharmaceutical Pricing Authority? அதாவது நேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் ப்ரைசிங் அத்தாரிட்டி அதோட நியூ சேர்மன் யார்? ஓகேவா, யார் அப்படின்னா கமலேஷ் குமார் பேண்ட். ஓகே, நேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் ப்ரைசிங் அத்தாரிட்டி வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997. ஓகே, 1997 ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இந்தியாவில் மருந்துகளோட விலையை நிர்ணயிக்கிறது, அதோட மார்க்கெட்டில் சந்தையில் வந்து எந்த அளவில் விற்கணும், எந்த மதிப்பில் விற்கணுங்கிறத நிர்ணயிக்கிறது வந்து இவங்க தான். ஓகேவா, நேஷனல் ஃபார்மசூட்டிக்கல் ப்ரைசிங் அத்தாரிட்டி, அதோட சேர்மன் கமலேஷ் குமார் பேண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who has been appointed as the brand ambassador of JK Tyre and Industries? JK Tyres. ஓகே, JK Tyresோட பிராண்ட் அம்பாசிடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேன் கார்த்திகேயன் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், ஃபார்முலா 1 ரேசர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who has been appointed as the new chairman of Godrej Industries ஓட நியூ சேர்மன் யார் அப்படின்னா நாதிர் காத்ரேஜ். ஓகே, அடுத்து பார்க்கலாம். Who can become the first woman chief justice of India in 2027 if the government clears her name for appointment? அதாவது 2027 இந்தியாவோட முதல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகக்கூடிய தகுதி வந்து எந்த பெண்மணிக்கு இருக்குது, எந்த ஜட்ஜுக்கு இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, அதாவது யாருக்கு அப்படின்னா பிவி நாகரத்னா. ஓகே, பிவி நாகரத்னா. ஓகே, சரி, இந்த நியூஸ் ஏன் இப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 9 ஜட்ஜஸ், டோட்டல் எத்தனை ஜட்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணாங்க. ஓகேவா, இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே முதல் தடவையாக 9 ஜட்ஜஸை அட் அ டைமில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது விஷயம். நெக்ஸ்ட்டு இந்த 9 ஜட்ஜஸில் வந்து 3 பேர் பார்த்தீங்கன்னா விமன். இந்த 9 பேரில் 3 பேர் விமன். ஓகேவா, ஸோ இந்த 3 பேரில் ஒருத்தங்க தான் வந்து இந்த பிவி நாகரத்னா. இவங்களுக்கு அதாவது ஒவ்வொருத்தர் டென்யூர் முடிய அடுத்தடுத்து சீனியர் ஜட்ஜை வந்து சிஜேஏ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது வந்து கொலிஜியம் வந்து
பரிந்துரை பண்ணும் பிரசிடென்ட்டுக்கு. ஸோ அது மூலமாக வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது 2027 இந்த ஜட்ஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை இவங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ஆனாங்க அப்படின்னா இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருப்பாங்க. ஓகேவா? ஓகே, சரி. இப்போது இதெல்லாம் பார்த்தோம். இப்போது எஸ்எஸ்சி ரிலேட்டடாக ஒரு 2-3 கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சுப்ரீம் கோர்ட்டோட டோட்டல் வந்து ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்பாங்க. அதாவது டோட்டல் ஸ்ட்ரென்த்னா மொத்தம் எத்தனை ஜட்ஜஸ், ஓகேவா, எத்தனை இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டோட்டலாக வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34. இதுதான் வந்து டோட்டல். ஓகேவா, சரி. அட் ப்ரெசென்ட் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னா 33 பேர் இருக்காங்க. இந்த ப்ரெசென்ட்டில் வந்து இன்க்ளூடிங் யார் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சிஜேஐ. ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் சேர்த்து தான் இந்த 33 இப்போ இருக்காங்க. ஆக்சுவலான வந்து 34 பேர் தான் வந்து மேக்ஸிமம் லிமிட். ஓகேவா, இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ். பட் இப்போதைக்கு இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் 33 ஜட்ஜஸ் இருக்காங்க. அதில் தான் வந்து இப்போ வந்து 9 ஜட்ஜஸ் வந்து நியூ ஜட்ஜஸாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. அது இன்க்ளூடிங் தான் வந்து இந்த 33. ஸோ அதில் வந்து 3 வந்து உமன் பண்ணாங்க. ஓகே, சரி. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் எப்போ வந்து இந்தியாவில் வந்து ஆரம்பித்தாங்க? ஓகேவா, எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950. சரியா, நம்மளோட ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி தான். ஸோ 1950 26 ஜனவரி வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, இப்போது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு டவுட் வரும். யாருக்கனவே வந்து உமன் ஜட்ஜஸ்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். அப்புறம் எப்படிடா இவங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸாக ஃபஸ்ட்டு உமன் சீஃப் ஜஸ்டிஸாக வர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரு 2 முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஃபாத்திமா பீவி. ஓகே, ஃபாத்திமா பீவி இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு. ஓகேவா, ஃபஸ்ட்டு உமன் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட்டோட உமன் ஜட்ஜ். அதாவது மொத்தம் வந்து 33 ஜட்ஜு இருப்பாங்கல்ல, அதில் வந்து ஒருத்தங்க தான் வந்து இவங்க. ஓகேவா, முதல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு உமன் ஜட்ஜு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா பீவி. அதே இது லீலா சேத் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை படிச்சிருப்போம், லீலா சேத். ஓகே, இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். ஓகே, ஹைகோர்ட்டோட உமன் சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ உமனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டோட ஃபஸ்ட்டு உமன் ஜட்ஜி யாருன்னு கேட்டாங்கன்னா ஃபாத்திமா பீவி. இந்தியாவில் ஹைகோர்ட்டோட ஃபஸ்ட்டு உமன் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா லீலா சேத். நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியானா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப். ஓகே, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு அவங்க யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேபி அவங்க வந்து பிவி நாகரத்னாவாக இருக்க முடியும் 2027 இஃப் கவர்மெண்ட் கிளியர்ஸ் ஹர் நேம் ஃபார் அப்பாயின்மெண்ட். ஓகே, அவங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு அவங்களோட நேமை வந்து பரிந்துரை பண்ணாங்கன்னா இவங்க 2027 ஃபஸ்ட்டு உமன் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிஹைண்டில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆம்வே இந்தியா ஹேஸ் அப்பாயிண்டட் whom as the brand ambassador for Amway Nutralite range. ஆம்வே இந்த கம்பெனி பார்த்துருப்பீங்க நிறைய. ஆம்வே நியூட்ரிஷனல் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இதுக்கு பிராண்ட் அம்பாசிடராக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீராபாய் சானு. ஓகே, மீராபாய் சானு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டர். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, வெயிட் லிஃப்டர். இவங்க வந்து எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னா மணிப்பூர் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. ஓகே, மணிப்பூர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, மணிப்பூர் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, வெயிட் லிஃப்டிங். சரி, ஓகே, இவங்க வேறு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நடந்ததில்ல, 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ், அதில் இவங்க வந்து என்ன மெடல் அச்சீவ் பண்ணாங்க? சில்வர் மெடல். ஓகே, சில்வர் மெடல் செகண்ட் பிளேஸ் அச்சீவ் பண்ணாங்க. ஸோ சில்வர் மெடல் கொடுத்தாங்க. ஓகேவா, என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 kg கேட்டகரி. 49 kg கேட்டகரி வெயிட் லிஃப்டிங்கில் மீராபாய் சானு வந்து சில்வர் மெடல் பிளேஸ் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்க இன்னொரு கொஸ்டின் இவங்க ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா காமன்வெல்த் கேம்ஸ். ஓகே, காமன்வெல்த் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் 2018 இயர் ரொம்ப முக்கியம். 2018 காமன்வெல்த் கேம்ஸில் இவங்க வந்து கோல்டு பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேம்ஸ் இந்த காமன்வெல்த் 2018 எங்கே நடந்தது அப்படின்னா கோல்டு கோஸ்ட்டில் நடந்திருக்கும். கோல்டு கோஸ்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஓகே, ஆஸ்திரேலியா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who has been appointed as the managing director and chief executive officer of Indian Bank? ஓகே, இந்தியன் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ யார் அப்படின்னு கேட்குறாங்க? சாந்தி லால் ஜெயின். ஓகே, சாந்தி லால் ஜெயின் தான் இப்போ ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆன சிஇஓ அண்ட் எம்டி ஆஃப் இந்தியன் பேங்க். ஓகே, இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. ஓகே, இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குது. இந்தியன் பேங்க் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1907.
ஓகே 1907 ஆரம்பித்தாங்க. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who has been appointed as the Secretary of Information and Broadcasting? ஓகே இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கோட செக்ரட்டரி யார் அப்படின்னா அபூர்வா சந்திரா. இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் செக்ரட்டரி யாருன்னா அபூர்வா சந்திரா. நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். தருண் பஜாஜ் வந்து ரெவன்யூ செக்ரட்டரி. ஓகே ரெவன்யூ செக்ரட்டரி. அஜய் சேத் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி. இன்னொருத்தர் டிவி சோமநாதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி. ஓகே தருண் பஜாஜ் ரெவன்யூ செக்ரட்டரி, அஜய் சேத் எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, தென் டிவி சோமநாதன் ஃபினான்ஸ் செக்ரட்டரி, அபூர்வா சந்திரா வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் செக்ரட்டரி. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who has been appointed as new CEO of Broadcast Audience Research Council of India? இதோட நியூ CEO சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார் அப்படின்னா நகுல் சோப்ரா. ஓகே நகுல் சோப்ரா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். லா கணேசன், அதாவது இல கணேசன் நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவர் தான். லா கணேசன் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த நியூ கவர்னர் ஆஃப் விச் ஸ்டேட்? எந்த ஸ்டேட்டுக்கு கணேசன் அவங்கள வந்து கவர்னராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர். ஓகே மணிப்பூர். ஓகே மணிப்பூரில் வேறு என்ன தெரிஞ்சிருக்கணும்? மணிப்பூரோட சிஎம் யார்? நொம்தம் பைரம் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். நொம்தம் பம் பைரன் சிங். ஓகே நெக்ஸ்ட் கவர்னர் வந்து லா கணேசன். ஓகே நெக்ஸ்ட்டு மணிப்பூரை பொறுத்தவரை வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாட்டிக் விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்? மணிப்பூரில் இம்பார்ட்டண்டான லேக் வந்து பார்த்தீங்கன்னா லோக்டாக் லேக். நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க லோக்டாக் லேக். சிஜிஎல்ல எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல கூட கேட்டிருக்காங்க லோக்டாக் லேக்கு. ஸோ இந்த லோக்டாக் லேக்கை சுற்றி தான் வந்து என்ன நேஷ்னல் பார்க் இருக்குது? கெய்புல் லம்ஜோ. இந்த கெய்புல் லம்ஜோ வந்து ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷ்னல் பார்க். ஓகே ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷ்னல் பார்க் இன் த வேர்ல்டு. உலகத்திலே வந்து மிதக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் பார்க் வந்து இதுதான். ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி ஹாஸ் ரீஅப்பாயிண்டட் whom as the chairman of the advisory board of banking and financial fraud. ஓகே அதாவது பேங்கிங் ஃபினான்ஷியல் ஃப்ராட்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஒரு அட்வைசரி போர்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த அட்வைசரி போர்டுக்கு சேர்மனாக வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க? அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்லேருந்து ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரீஅப்பாயின்மெண்ட் தான் அது. அவர் யார் அப்படின்னா டிஎம் பாசிம். ஓகே அடுத்து பார்க்கலாம். ஹரிஷ் பர்வநேதினி ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு விச் கண்ட்ரி? ஹரிஷ் பர்வதனேனி வந்து எந்த கண்ட்ரிக்கு அம்பாசிடராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆர்பிஐ ஹேஸ் அப்ரூவ்ட் த ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் சந்தீப் பக்ஷி. யார்? சந்தீப் பக்ஷி. ஓகே ஆஸ் த எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் விச் பேங்க்? சந்தீப் பக்ஷியை ஆர்பிஐ வந்து எந்த பேங்க்கோட சிஇஓவை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க். ஓகே ஐசிஐசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. ஓகே ஐசிஐசிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who has been appointed as the interim CEO of Ujjivan Small Finance Bank? Okay, Ujjivan Small Finance Bank ஓட interim CEO, அதாவது இடைக்கால CEO, தற்காலிகமாக. ஓகே இடைக்கால சிஇஓவை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரோல் ஃபுர்டாடோ. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who has been appointed as the chairperson of Stop TB Partnership Board? அதாவது Stop TB Partnership Board அப்படிங்கிற போர்டுக்கு யாரை வந்து இப்போ சேர்பர்சனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க? ஓகேவா, யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்சுக் மண்டாவியா. இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர். ஓகே ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு இவர் வந்து 2 போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காரு. ஒன்று வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர். ஓகே கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் அண்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், இந்த 2 மினிஸ்ட்ரியும் வந்து அதுக்கு மினிஸ்டர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், அதாவது மன்சுக் மண்டாவியா. ஸோ இவரை தான் வந்து ஸ்டாப் டிபி பார்ட்னர்ஷிப் போர்டுக்கு வந்து சேர்பர்சனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து
ஹர்ஷவர்தன், டாக்டர் ஹர்ஷவர்தன். ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் வந்து டாக்டர் ஹர்ஷவர்தன். ஸோ அவர் தான் வந்து அந்த போர்டுக்கு சேர்பர்சனாக இருந்தார். ஸோ இப்போ வந்து டாக்டர் ஹர்ஷவர்தன் போனதுனால ஸோ இப்போ ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி யார் கையில் இருக்குது? மன்சுக் மண்டாவியா. ஸோ அவரை வந்து இந்த ஸ்டாப் டிபி பார்ட்னர்ஷிப் போர்டுக்கு வந்து சேர்பர்சனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு தென் இந்த பியூஷ் கோயல். ஓகே, பியூஷ் கோயலுக்கு வந்து இப்போ என்ன மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க? பியூஷ் கோயலுக்கு வந்து காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, தென் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், தென் கன்சியூமர் அண்ட் ஃபுட் அஃபேர்ஸ். ஓகே, கன்சியூமர் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த 3 மினிஸ்ட்ரியும் வந்து இப்போ பியூஷ் கோயல் தான் மேனேஜ் பண்ணுறாரு. ஓகே, பியூஷ் கோயலுக்கு காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கன்சியூமர் ஃபுட் அண்ட் பப்ளிக் அஃபேர்ஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இது எல்லாமே வந்து பியூஷ் கோயல் தான் வந்து இதுக்கு மினிஸ்டர். ஓகே, பூபேந்திர சிங் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட மினிஸ்ட்ரி. ஓகே, அந்த மினிஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who has been appointed as the brand ambassador for the Delhi government தேஷ் கே மென்டார் ப்ரோக்ராம்? அதாவது தேஷ் கே மென்டார் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து டெல்லி கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம். ஓகே, அந்த ஸ்கீமுக்கு பிராண்ட் அம்பாசிடராக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனு சூட், பாலிவுட் ஆக்டர் சோனு சூடை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேஷ் கே மென்டார் அப்படின்னா என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், டெல்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை, அவங்களுக்கு வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை வந்து மென்டார் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு, ஓகே, அவங்கள கைட் பண்ணதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து தேஷ் கே மென்டார் ப்ரோக்ராம். இதுக்கு சோனு சூடை வந்து டெல்லி கவர்மெண்ட் பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் அப்ரூவ்ட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹூம் அஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் ஹெச்எஸ்பிசி இந்தியா. ஓகே, ஹாங்காய் ஷாங்காங் பேங்கிங் கார்பரேஷன். ஓகே, ஹாங்காங் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன் தான் வந்து ஹெச்எஸ்பிசி. அதோட சிஇஓ வந்து யாருன்னு கேட்குறாங்க? ஹிதேந்திர தேவ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜஸ்டிஸ் எம்எஸ் ராமச்சந்திர ராவ் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் விச் ஹைகோர்ட்? எந்த ஹைகோர்ட்டுக்கு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. ஓகே, தெலுங்கானா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜஸ்டிஸ் வினித் கோத்தாரி ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் விச் ஹைகோர்ட்? எந்த ஹைகோர்ட்டுக்கு ஜஸ்டிஸ் வினித் கோத்தாரியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க? குஜராத் ஹைகோர்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who has been appointed as the Director General of Border Security Force, BSF? பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா பங்கஜ் குமார் சிங். ஓகே, இப்போ எம்ஏ கணபதி இவர் வந்து எதுக்கு டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் என்எஸ்ஜி, நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு. ஓகே, என்எஸ்ஜி நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டுக்கு எம்ஏ கணபதி. பிரதீப் சந்திரன் நாயர் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் அசாம் ரைஃபிள்ஸ். ஓகே, அசாம் ரைஃபிள்ஸோட டைரக்டர் ஜெனரல் பிரதீப் சந்திரன் நாயர். எம்ஏ கணபதி வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு என்எஸ்ஜி. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு பங்கஜ் குமார் சிங். மூணுமே இம்பார்ட்டண்ட்டான அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who has been appointed as the brand ambassador of sports edtech startup Sportjo? அதாவது ஸ்போர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ் மூலமாக எப்படி சம்பாதிக்கலாம், ஸ்போர்ட்ஸை வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம், ஸ்போர்ட்ஸில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்டார்ட் அப், அதாவது ஒரு எஜுகேஷன் ஓரியன்ட் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் வந்து ஸ்போர்ட்ஜோ. இந்த ஸ்போர்ட்ஜோவோட பிராண்ட் அம்பாசிடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியாண்டர் பயஸ். ஓகே, லியாண்டர் பயஸ் தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஜோவோட பிராண்ட் அம்பாசிடர். ஓகே, நெக்ஸ்ட். The appointment committee of cabinet has appointed whom as MD in the National Food Security Mission? நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனுக்கு யாரை வந்து எம்டியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரமோத் குமார் மஹேந்திரா. ஓகே, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2007 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா, பிரமோத் குமார் மெஹர்தா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Samsung India has roped in which actor as brand ambassador for its premium Galaxy Z series foldable smartphone?
கேலக்ஸி சீரீஸ் இசட் சீரீஸு ஃபோல்டபுள் டைப் மடக்கக்கூடிய டைப்பில் உள்ள சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இப்போ பிராண்ட் அம்பாசிடராக யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆலியா பட். ஓகே, பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆலியா பட். ஓகே இதுவரை ஆகஸ்ட் மந்தோட இம்பார்ட்டண்ட்டான அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான அப்பாயின்மெண்ட்ஸ் தான் எல்லாமே. எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. தேங்க்யூ.